வாங்க. நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னால நமக்கு தெரியாம ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு தெரியுமா? அதுக்கு பேரு தான் டேட்டா இன்டெகிரிட்டி, அதாவது தரவு நேர்மை. சொல்லப்போனா இதுதான் மருந்து துறையோட மொத்த அஸ்திவாரமே. இன்னைக்கு இந்த அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மாத்திரையை எடுத்துக்கும் போது இது பாதுகாப்பானது, கண்டிப்பா வேலை செய்யும்னு கண்ணை மூடிட்டு நம்புறோம் இல்லையா? ஆனா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அது எங்கிருந்து வருது? அந்த நம்பிக்கைக்கான ஒரே ஆதாரம் டேட்டா தான். ஆமா, ஒரு மருந்து மூலப்பொருளா இருந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் அதோட முழு பயணத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் சேகரிக்கப்படுற டேட்டாவோட நேர்மையை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த டேட்டா இன்டிகிரிட்டினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உருவாக்கப்படுற ஒவ்வொரு சின்ன தகவலும் அது முழுமையா, சரியா, அப்புறம் நம்பகத்தன்மையா இருக்கணும். அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும், எந்த மாற்றமும் இல்லாம. இதை தான் நாம மருந்து துறை மேல வைக்கிற நம்பிக்கையோட ஆணிவேர். இதோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஒரு மருந்து சேஃபா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா, இத மார்க்கெட்டுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு எடுக்கப்படுற எல்லா பெரிய முடிவுகளுக்கும் ஒரே ஆதாரம் இந்த டேட்டா தான். யோசிச்சு பாருங்க, இந்த டேட்டா தராசுல ஒரு சின்ன கல் தடுமாறுறா கூட போதும், மொத்த சிஸ்டமே சரிஞ்சிடும். சரி, அப்போ இந்த டேட்டாவோட நேர்மைய எப்படிதான் உறுதி பண்றது? அதுக்குன்னு சில முக்கியமான விதிகள் இருக்கு. வாங்க அந்த நம்பிக்கையோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லப்படுற ஆல்குவா பிளஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மருந்து துறையை கண்காணிக்கிறாங்களே அந்த ரெகுலேட்டரி அதிகாரிகள், அவங்க ஒரு கம்பெனியோட டேட்டா எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண ALCOAன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. இது ஒரு மாதிரி பேசிக் செக்லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆல்கோவாங்கிறது 5 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்விகள் தான். என்னென்னு பார்க்கலாமா? 1, இந்த டேட்டாவை யாரு ரெக்கார்ட் பண்ணாங்க? 2, அதை தெளிவா படிக்க முடியுதா? 3, ஒரு விஷயம் நடந்த உடனே இதை பதிவு செஞ்சாங்களா? 4, இது ஒரிஜினவா இல்ல ஒரு காப்பியா? கடைசியா 5வது, இதுல இருக்கிற தகவல் துல்லியமானதா, எந்த தப்பும் இல்லையா? இந்த 5 கேள்விக்கும் பதில் ஆமான்னு இருந்தா அந்த டேட்டாவை நாம நம்பலாம். ஆனா காலம் மாற மாற டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு இல்லையா? டேட்டாவை கையாள்ற முறைகளும் மாறிடுச்சு. முன்ன மாதிரி பேப்பர்ல எல்லாமே இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர், டிஜிட்டல்னு ஆயிடுச்சு. அதனால அந்த பழைய 5 விதிகள் மட்டும் பத்தாதுன்னு ஒரு அப்டேட் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் உருவாச்சு இந்த ALCOA+. அப்போ அந்த பிளஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? அதுல ஒரு 4 முக்கியமான விஷயங்களை சேர்த்தாங்க. 1, டேட்டா முழுமையா, அதாவது கம்ப்ளீட்டா இருக்கணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. 2, அது ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல தேதி வாரியா சரியா இருக்கணும். 3, அது பல வருஷங்களுக்கு பிறவும் பாதுகாப்பா இருக்கணும், அழிஞ்சிடக்கூடாது. கடைசியா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து பார்க்குற மாதிரி கிடைக்கிற இடத்துல இருக்கணும். இது டிஜிட்டல் உலகத்துக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா? சரி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான விதிகள்லாம் இருந்தும் தப்பு நடக்கத்தானே செய்யுது. இந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்துல என்ன மாதிரி விரிசல்கள்லாம் வருதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் தான் ஆடிட்ல அடிக்கடி மாற்ற பெரிய தவறுகள். பின் தேதியிட்டு ரெக்கார்ட் பண்றது, முக்கியமான ஒரிஜினல் டேட்டாவே காணோம்னு சொல்றது, 10 பேர் சேர்ந்து ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்றது, இதெல்லாம் ஆல்கோவா விதிகளை நேரடியா மீறுற செயல். இதனால என்ன ஆகும்? மொத்த சிஸ்டத்தோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகிடும். ஆனா ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வெறும் டெக்னாலஜில மட்டும் இல்ல. உண்மையான தீர்வு அது நம்ம கிட்ட, அதாவது மனிதர்கள் கிட்ட தான் இருக்கு. ஒரு நிறுவனத்தோட கல்ச்சர், அதாவது அவங்களோட வேலை பார்க்குற கலாச்சாரம் எப்படி இந்த நம்பிக்கையை உருவாக்குது இல்லனா உடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு IT பிரச்சனை மட்டும் இல்ல, அது மனிதர்களோட பழக்கம், பயிற்சி, மேற்பார்வை, அப்புறம் முக்கியமா நேர்மையை பொறுத்தது. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்ல? இப்போ இந்த 2 கல்ச்சரையும் பாருங்களேன். ஒரு பக்கம் வேகம்தான் முக்கியம், தப்பு பண்ணா பரவாயில்ல மறைச்சிடலாம்னு நினைக்கிற ஒரு இடம். இன்னொரு பக்கம் நேர்மைதான் முக்கியம், உண்மையை தைரியமா சொல்லுங்கன்னு ஊக்குவிக்கிற ஒரு இடம். இது 2ல ஒரு கம்பெனி எதை தேர்ந்தெடுக்குங்கிறத முடிவு பண்றது யாரு? அந்த கம்பெனியோட தலைமை தான். சரி, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோடையும் உண்மையான தாக்கம் என்ன? இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? வாங்க கடைசியா ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். கடைசியா நல்ல டேட்டா இன்டெகிரிட்டியால யாருக்கெல்லாம் பாதுகாப்பு? முக்கியமா 3 பேருக்கு. முதல்ல நோயாளி, அவங்களுக்கு பாதுகாப்பான தரமான மருந்து கிடைக்குது. 2வது அந்த கம்பெனி, தேவையில்லாத சட்ட நடவடிக்கைகள், கெட்ட பேர்ல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. 3வது அந்த மொத்த குவாலிட்டி சிஸ்டமே பாதுகாக்கப்படுது, அதோட நம்பகத்தன்மை அப்படியே இருக்கும். இந்த முழு உரையாடலையும் இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க நிறுவனத்தோட கலாச்சாரம் வெறும் செயல்முறைகளை பாதுகாக்குதா இல்ல உண்மையை பாதுகாக்குதா? யோசிச்சு பாருங்க. நன்றி.